வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இஸ் சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்கள் பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேறு ரீசன் இருக்கு, நீங்கள் வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். ஜான்வரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி வந்து உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷா சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்டுலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, ஒரு மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார், ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரம் அடிக்குது சார். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறேன், இவர் தான் சிங்கரு. இவ்வளோ நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் ஆண்டனி எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்கள் வந்து காம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு சீன் சொல்லுவேன், ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல, சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அந்த டைம்லேயே, காலேஜ் டைம்லேயே, the variation he used to give in music. Yeah. சோபால இவ்வளோ சண்டையா? இருங்க வரேன். ஓகே. சுந்தர் சி சார் கொஞ்சம் டர்ன் பண்ணி சொல்லணுமா? ஓகேவா? ஓகேவா? இன்னும் பக்கத்தில் போடுவீங்களா? பக்கத்தில்
அவங்களுக்கு ஒரே ஃப்ரேமில் 3 பேர் வரணும் அந்த மாதிரி. யா, சேர்த்து போடுவேன். ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே, ஸோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்லேயே இப்படி தானே அவர் வந்து கதை சொல்கிறது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம் ரொம்ப. அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன் தான். ஓகே, ஸோ அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூமில் வந்து ஒரு ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்புல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி. பஞ்சம்புலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் வந்து பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துருக்கு. ஆமாம், அப்போவே ஐ லவ் இண்டியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்கில் இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து நான் ஃபிலிம் நாலேஜ் நிறையா இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும். பட் த வே ஹீ ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஆள். ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஆள். ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூன் இந்த குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்குது, அது வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலாக லாபம் தான் தொழில்ன்றது. எல்லா தொழிலும் நீங்கள் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் வந்து நீதி. ஆமாம், இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து 4-5 டிகிரி படித்த பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்டி ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குல்ல, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமாம், சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் அந்த மதகஜராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர்சி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டென்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எதுவும் ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்கவும் இல்லை. எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சாதான் அட்வைஸ் கேட்க தெரியும். ஒன்றுமே தெரியல, கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். அவராக கூப்பிட்டு ராஜா எது வேணா சொல்லுங்கள், ராஜா எது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமாக வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசில் பட்டதை செய்யக்கூடியவர், மனசில் பட்டதை பேசுகிறது செய்கிறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் நான் பழகிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு தான். ஸோ அதில் வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் சுந்தர்சி சாரும் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுங்கள் சார் தப்பாக நினைக்காதீங்க, லிரிக்ஸு ஆமாம் ரொம்ப இயல்பாக வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்கள் சார் ஈக்குவலாக சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஆமாம் பயங்கரமா லிரிக்ஸில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. சார் வந்து ஓப்பனிங் லைன்ஸு வந்து பிரபுதேவா சார் கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸில் வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் லென்த்தில் இந்த மக்காயால் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பை நானே வந்து உல்ட்டாவாக்கு பண்ணுற ஆள் இல்லை, இன்னும் உல்ட்டா அப்படி போகிற மாதிரி சார் வந்து வரியாக எழுதி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா, சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாக தானே சார் பாடுவாங்க,
ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னோடனே சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாகணும். உண்மையில தான் இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றுணும். கர்நாடிக் படிச்சவன் கார் ஏத்தி கொல்லணும், இந்த மாதிரி வெறியோட இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். ஆனா விஜய் சினிமாவில் கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணி எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதை விட டைமிங் என்னன்னா நானும் அவர் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ், இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிட்டு இருக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது, அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக்கு டக்குன்னு கதை தந்து விஷால் என்ட்ரி, சார் சாங் ரெடியா? ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் ஒருத்தங்க மூஞ்சி ஒருத்தங்க பார்த்துட்டோம், 2 பேர் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்டா பாட்டா ஓகே பெர்ஃபெக்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும், அது உண்மையாவே இவரு போட்டு ஆலாபனா இவரே சார் இங்க ஒரு ஐட்டம் போட்டாருன்னா நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயதுல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால வந்து மறக்க முடியாத ஒரு சாங் தான் அந்த சாங். இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒன்று எதிர்பார்த்தீங்களே இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும்னு, அப்படி டென்ஷனாகி உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா. இந்த பாட்டு பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்லாத ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா வந்துருச்சு, அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனால் அதில் என்ன ஒரு விசேஷம்னா விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸாக பாடகர் நினச்சிக்கிட்டாரு. இன்னும் அவர் நினச்சிக்கிட்டு இப்போ நேற்று கூட சொன்னார், சார் கண்டிப்பாக பாருங்கள் ரிலீஸ் ஆனால் பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சரி, இப்படி உங்களை இல்லை அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இட்ஸ் அ கிளைமேக்ஸ் சாங். அது இப்போது காட்ட முடியாதுன்னு சுந்தர் சார் சொன்னார். பட் இட்ஸ் அது என்ன சொல்கிறது, என்னையே நான் பெருமையாக சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட ஆளையெல்லாம் பாருங்க, அங்கே ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான். பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்கை பிடிச்சி இவன் என்ன பாட போறான் அப்படின்ட்டு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல, அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்லை. பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஒழிய எனக்கு விஷாலுக்கும் டைரெக்டாக பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேறு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோடய அசிஸ்டண்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க. போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக ஒரு வீட்டில் இருந்து போயிட்டுருக்கோம். பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் பார்த்துட்டார், சார் அவர் என்ன சார் போயிட்டுருக்காரு, ஆப்போசிட்டில் போகிறாரு. நான் விளையாட்டாக சொன்னவர், நான் வரவும் பார்த்து பயந்து போகிறாப்லையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லைப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துப்பா, அதான் 3 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை சார் வெளியில் போயிட்டாரு மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், இங்கே காணணுன்னே சுருன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்ட வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்புல குஷ்
அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கட்டு. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன். இன்னும் கரெக்டாக சொல்ல போனோன்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தா விஷால் என்ட்ரி. எனக்கு சுருணாது, யார் முகத்தை காலம்பூரா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த முகம், ஆமாம் அந்த முகம் நிற்குதுன்ட்டு நான் முகத்தை திருப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டேன். சரி விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாருன்னா இட்ஸ் சச் அ நைஸ் சோல். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேரக்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்தவர் தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூந்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை சாரி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார், காண்டாக்ட் பண்ண முடியலைங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு தான். அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு. அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல். அதாவது எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடித்த ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பித்த நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ ஒரு சண்டைன்னு சொல்ல நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். உங்க பிள்ளைங்கள் கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் அவர், இல்ல விஷால் மாமா தான். ஸோ விஷால் சார், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு? அதை பத்தி ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? இல்லை, எனக்கு குஷ்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ஒரு டவுட்டில் தான் கேட்டேன். வேறு கதை சொன்னீங்களே, வேறு கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, ஏதோ வந்துடுச்சு. ஆமாம், இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த 2 பொண்ணுங்களும் பிடிக்கும், குஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ணுற, என்ன பேசுகிற. குஷ்டு வந்து நான் இழுத்துட்டேன் நடிகை சங்கத்துக்கு. குஷ் நீ வரணும், நடிகை சங்கத்துக்கு வரணும். சரி ஓகே வந்துடுறேன். அண்ட் அவங்க ஐ திங்க் யூனோ யார் சொன்னால் இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் அ வெரி ஹை ஃபீவர். பட் யாருக்காகவும் வந்திருக்க மாட்டார், ஐ டவுட். பட் சுந்தர் சார்னா ஐ திங்க் ஹி இஸ் கம் லைக் ரியலி ஹை ஃபீவர் இஸ் ரன்னிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு. பட் சார் வந்துட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும். 39 நாள் 38 நாளில் கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர 41க்கு மட்டும் அது போனதாக சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளோதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னால் சாருக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி அவரோட கெரியரில் ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான். மக்களுக்கு எல்லாருமே, அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் யூனோ வாட் வி ரிமெம்பர், எம்ஜிஆர் பயங்கர காமெடியாக இருக்கும். ஐயோ அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது ஒரு சீக்வன்ஸு. நான், சந்தானம், ராஜேந்திரன், மனுபாலா சார். அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இல்லை அவரோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அது வந்து கண்டிப்பாக வந்து 100% வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க. எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது. பட் it is a wonderful journey working with him. அதுக்கப்புறம் அவ்வளோ படம் பண்ணிட்டீங்க, யூனோ. அதுக்கப்புறம் நீங்கள் 2 படம் பண்ணீங்க, யூனோ. அண்ட்